புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் இணைந்து ஒரு காலத்தில் 1972க்கு முன்பு பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்எல்ஏவாக இருந்தபோது கருணாநிதியால் அவரை கட்சி விட்டு நீக்கிவிட்டார்கள். அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். செய்தியாளர்களிடம் கேட்டபோது, அப்படியா, நான் பாயசம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அதே போலவே புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கட்சிக்காக 1972 அருமை அண்ணன் சகோதரர் கே.ஏ. செங்கோட்டையண்ணன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் விசுவாசியாகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். அதேபோல் 1977 எம்ஜிஆர் அவர்களோடு அவரும் ஒரு எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் இருந்து இருந்தவர் அப்போது இன்றைக்கு பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடியவர் எங்கிருந்தார், எப்படி இருந்தார், யாரிடத்தில் வந்தார், எதனால் மீண்டும் அவரை அதிமுகவுக்கு கொண்டு வந்தது யார்? இந்த எடப்பாடியாரை கொண்டு வந்தது அருமை அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களால் தான் இந்த அளவுக்கு வந்தாய். அதையும் அவர் இன்ற வரைக்கும் மறக்காமல் பொதுச் செயலாளர் என்று ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர் பக்குவமாக மிகவும் அருமையாக அவர் விட்டு கொடுத்து சென்றார். நான் பழைய அரசியல்வாதி, 77 உள்ளவர், எனக்கு பின்னால் நான் பார்த்து கொண்டு வந்த நபர் என்றெல்லாம் இல்லாமல் உங்கள் பின்னாடியும் அவர் கலந்து பணி செய்தார். ஆனால் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அதற்கு பிறகும் மீண்டும் உங்களோடு இணைந்து பணி செய்தார். அவருடைய கோரிக்கை என்ன? அவரோட கோரிக்கை மட்டுமல்ல, இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்கள் உள்ளத்தில் இருப்பதை அவர் எதிரொலித்தார். ஒவ்வொரு தொண்டனுக்கும் உள்ளதைத்தான் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? அனைவரும் ஒன்று கூடினால் உண்டு வாழ்வு, அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதைத்தான் மறப்போம், மன்னிப்போம். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களை காளிமுத்தண்ணன் பேசாத வார்த்தையா, சொல்லாத வார்த்தையா? ஆரம் வீரப்பண்ணன் ஜானகி அம்மாவை வைத்து எத்தனையோ ஆட்டம் கட்டினார். மீண்டும் அவருக்கு அம்மா நின்ன தொகுதியில் 2 தொகுதி, கரூர், காங்கயம், படுகூரில் நின்று 2 தொகுதியில் ஜெயிச்சார் 1991. அப்போது கரூர் தொகுதியை வாங்கிவிட்டு மீண்டும் ஆரம் வீரப்பனை நிறுத்தி ஜெயிக்க வச்சு அவருக்கும் அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். அப்படித்தான் அம்மாவுடைய கொள்கை.